எங்க பாருங்க வீடியோ பாருங்க. அவன் உள்ள அழுவதான் வெளில அழுதான். சரிப்படா ஜெயில இருந்து தப்பிக்கலாங்கிற மாதிரி உட்காந்தாங்க. சிவா அவன் மூஞ்ச கட்டுறான். உள்ள இருக்கான். இருங்க வீட்டுக்கு போயிடுறேன். व्यसनத்துல சாப்பிடுறாளா? அடிக்கல. என்ன சொன்னாங்க? சோறு சாப்பிடு. ரெடி பண்ணிட்டே இல்லையா? திருப்பி கீழே இறக்கி விட எல்லாத்தையும். எந்திரிச்சு வர விட. ஹாய்ங்க, குட் மார்னிங். சிவா கிளப்பிட்டு இருக்கோம். என்னால செல்ல பிடிக்கும். நைட்டு வண்டியில போய் கீழே விழுந்தனா சப்ப லைட்டா ஏறிச்சு. என்னால எதுவும் பண்ணவங்க ஃபுல்லா இதை வந்து கல் குளிப்பாட்டி விட்டா. கிளப்பியாச்சு. இன்னும் டை கட்டுறது எப்படின்னு தெரியல எங்களுக்கு. அதுதான் பெரிய கொடுமையே. ஷூக்குல மாட்டி ரொம்பலமா நான் ஸ்கூலுக்கு வரேன். குஷியா போனதான் தெரியும் எடுவரானா என்னன்னு. அதான் கிளப்பிட்டு இருக்கிறாங்க. அப்படியே ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடுக்கு பல எடுத்து கொண்டு விட்டு வருவோம். ரொம்ப ரொம்பரைக்கா போகும். இன்னும் கொஞ்சம் லேட்டா போகலாம். முத நாள் இல்லை அதனால. அப்புறம் டெய்லி இப்படிதான் பரபரப்பா போவோம். எடுத்து தக்காளி சோறு போடணாண்டாரு. அதுக்கு முட்டை தான் எப்பவும் செய்வேன். அவன் எப்பவுமே சாப்பிட மாட்டான் முட்டை தக்காளி. ஆமா. அப்புறம் வேற என்ன வேணும்? நபாட்டி ஒண்ணா அதெல்லாம் கொடுத்தோம். வீணாக்கா இது மட்டும் கொடுத்து விடு. அந்த மிச்சர் ஐட்டம் மட்டும் ஏதாவது கேக் ஐட்டம்லாம் கொடுத்து விடாதானே. அங்கே பாருங்க மோகம் போருக்கு போற மாதிரி என்னென்னமோ ரெடி பண்ணிட்டு இருக்கிறான். அவன் அழுவாம இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் நான் என்ன ரெகுலராக கொடுக்க போறோம். பழகிட்டானா அதுக்கப்புறம் எல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டான். குட்டி வாட்டுறீங்க வலி தாங்க கை வர வாக்குலை. எங்க சிவா அவுட்ஃபிட்ட பாருங்க. இதை தூக்கிட்டு அவனால நடக்கவே முடியல. ஷூ இதே ஒரு இருக்கு. நான் கம்பெனிக்கு வேலைக்கு போவோம். இதை இந்த ஷூவால தான் போகாம விட்டேன். ஆமா போலாம் டக்குன்னு. பக்கத்து வீட்டுல வந்து விசிட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். அண்ணன் டைலர் நான் தச்சர்ல ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்கு என்னன்னு கேட்டுட்டு இருக்கேன். 10 நிமிஷம் ஆகும். எங்க பாருங்க வீடியோ பாருங்க. அவன் உள்ள அழுவதான் வெளில அழுதான். சரி வா போலாம். போயிட்டு நீ என்ன ஜாமான் வாங்கின வாங்கிட்டு போலாம். ஸ்கூல்ல விட்டாச்சுங்க. அவனுக்கு எதுவும் வீடியோ எடுக்கலாம். நான் போலாமா? வா. கதறான் போல் இருக்கு. அவன் இன்னொரு பையன் பிடிக்காத தின்னு எப்பயும் போல எதார்த்தமா தின்னு. ஃபுல்லா ஸ்கூலுக்கு போயிட்டான். தனியா இருக்கணும் ஒரு கவலை இல்லாம காலைல வீட்டு வந்து வீட்டுல மாம்பழம் சாப்பிட்டுருக்கேன். நீ அதை கடியா அந்த மாம்பழத்தை அங்க பாருங்களேன். தேன் மாதிரி வடிது அப்படியே. சரி நல்லா கடி. அதை கடிச்ச பாருங்க ஒரு கொடி கொப்புளி உள்ள இருந்து அந்த சாறு அப்படியே. व्यसनத்துல சாப்பிடுறாளா? சரி சாப்பிடுங்க. சிவா வந்து வர வழியில் குச்சி மிட்டாய் வாங்கிட்டு அந்த சர்ப்ரைஸ் கொடுக்குறேன். அப்புறம் கொஞ்சம் ஜாமான் வாங்கினாங்க. புளி சோப்பு உப்பு மிளகாத்தூள் இது மட்டும் வாங்கிட்டு வந்தோம். அதெல்லாம் வீடியோ எடுக்க தோணலைங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா மைண்டு சரியில்லை. இவ இதான் இருந்தமே எனக்கு ஒரு அங்கே சிரிச்சுன்னு தவிர ஆனால் லைட்டாக என்னடா அது அப்படின்னு. ஏன்னா இப்போ தானே ரொம்ப அதிகமாக சிவா கூட எல்லா வீட்டிலும் இப்படி தானே அம்மா தானே அதிகமாக இருக்காங்க. அதனால அம்மாவுக்கு தான் ரொம்ப பாசம் அதிகமாக இருக்க மாட்டேங்குது. எடுக்க முடியல. நான் இங்கே என்ன பிளான் பண்ணேன்னா சிவா காலைல என்ன சொல்லிட்டு இருந்தான். எந்திரிச்சோன்னே அப்பா நான் படிச்சு போலீஸாக ஒழுங்காக ஸ்கூலுக்கு போவேன் அழுவ மாட்டேன் எல்லாம் சொல்லுவோம். அது ஒரு 4-5 டேக் எடுத்து கரெக்டாக உள்ளே போகும்போது அழும்போது போட்டிருந்தோம்னா கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் அதுக்கு மைண்டும் இல்லை. அப்படியே மூவாயி காலையில் எழுந்திரிச்சோமா அது இதுன்னு பிஸியாக அப்படியே போயிடுச்சு. அப்புறம் நான் வேற அந்த கையை வேற வலி தாங்க முடியல. அது ஒரு பக்கம் டென்ஷனில் உட்காந்துருக்கேன். கையை இதை பாருங்க இப்பயும் முடிக்க முடியல. எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் தான் பவர். ரைட் ஹேண்டில் பாருங்க பிடிக்கவும் முடியல வலிக்குது. அதுவும் இல்லாமல் அவங்க கிளாஸ் டீச்சர் நம்பரும் வாங்கலாங்க. உள்ளவே முதல்ல அவங்க கிளாஸ் டீச்சர் நம்பராக இருந்தால் ஃபோன் அடித்து கேட்கலாம். அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியும். மதியம் போவோம் 2 மணிக்கு போய் கூப்பிட்டு போவாங்க. அப்போ பாருங்கள் அப்படியே எல்லாத்தையும் வீடியோவே எடுத்து வந்துடுறேன். மணி 1:10 ஆயிடுச்சுங்க. போயிட்டு சிவாவை கூப்பிட்டு வரணும். அதான் போய் கூப்பிட்டு வரணும் நினைக்கிறேன். என் கூப்பிடாம விட்டுறேன் அப்படின்னு டென்ஷன் ஆகிறக்குள்ளே போயிட்டு இப்போ பாருங்கள் அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. தனியாக போகிறேன்னா வந்து மேடம் விட மாட்டுறாங்க. இவங்கள தான் வருவாங்களா நம்ம கூப்பிட்டு வர்றதுக்கு. ஏங்க நீ தான் வருவீங்களா? என்ன ரியாக்ஷன் வந்து அம்மா அப்படின்னு அழுகுறோம். அது காலைல நீ அலறனே அவன் அலறனானா? படா ஜெயில இருந்து தப்பிக்கலாங்கிற மாதிரி உட்காந்தாங்க. சிவா மூஞ்ச கட்டுறான். உள்ள இருக்கான். எங்க வீட்டுக்கு போயிடலாம். அப்படி ஆமா. சிவா வந்து எங்கம்மா விட்டுட்டு போட்டா உன்னை காணு நான் தேடிட்டே இருக்கிறேன்.
டீச்சர் வேற நீ வெளியில உட்காந்துருக்குன்னு சொல்றாங்கம்மா அப்படிங்கிறா. ஏப்பா என்ன சொன்னாங்க டீச்சர்? இங்க வா, உங்க கிட்ட வா. சத்தமா சொல்லு. அடிக்கல. அடிக்கலையா? என்ன சொன்னாங்க? சோறு சாப்பிட சொன்னாங்களா? அப்புறம் என்ன சொன்னாங்க? வேற என்ன சொன்னாங்க? அம்மா எங்க சொன்னாங்க? வெளில சொன்னாங்களா? ஏபிசிடி எதாவது சொல்லி கொடுத்தாங்களா? என்ன சொல்லி கொடுத்தாங்க இன்னைக்கு? அச்சுன்னு சொன்னியா? ஏய் போயிட்டு வந்துட்டாங்க. ஃபர்ஸ்டே வந்து எதை லேர்ன் பண்ணிட்டு வந்திருக்கான் புதுசா தங்க குட்டி. அவனுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்ட ஸ்நாக்ஸை திரும்ப எடுத்து வந்து இவன் வச்சு தின்னுட்டு இருக்கிறான். இது ஸ்நாக்ஸ் பாக்ஸ் திறந்தே தரலங்க. இது ஏதோ குழம்புன்னு நினைச்சுக்கிட்டாங்களாட்டுக்கு, அதனால திறந்தே தரல. இப்ப திறந்து பாக்குறோம் அப்படியே இருக்கு. ஒரே நாள் எல்லாம் சரி பண்ண முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா பழகி எல்லாம் ரெடி ஆயிடும். இனிமே எழுதி ஒட்டிடலான்னு இருக்கோம் ஸ்நாக்ஸ் பாக்ஸ். ஆமா ஒட்டிடு லைட்டா. எப்படா வீட்டுக்கு வரலாம்னு நினைச்சிருந்து பாருங்க. அவர் எல்லாத்தையும் கைட்டு போட்டாங்க பாருங்க, மூலையில கைட்டு போட்டு ஒரு மூலையில் வந்துட்டு லாலிபப் வாங்கிட்டு வந்து அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறான் அவன். இவங்க இப்போதான் சாப்பிட போறாங்களாம். நான் ஒரு 5 மணிக்கா பக்கத்து ஊருக்கு போனுங்க. போயிட்டு இந்த சுளுக்கு வந்துன்னு சொல்ல அந்த லெஃப்ட் ஹேண்டில் அது போயிட்டு வழிக்கணும். கரெக்டாக ஷோல்டரில் வந்துருச்சு. அதை போய் பார்த்துட்டு வந்தால் தான் நம்ம இதுக்கு மேலே நிம்மதியாக காலையில் தண்ணி பிடிக்கலாம். அதோடய தான் தண்ணி பிடிச்சிருந்தேன் காலைல. ஒரு வாரத்தை மனசாச்சு இருக்கா தண்ணி பிடிக்கிறா நீ வான்னு சொன்னியா? நாளைக்கு என்ன பண்ணுவான்னு தெரியல. அது சொல்லிட்டு வரேன் வரும்போது நாளைக்கெல்லாம் நான் அழுவாம வரும்னு சொல்லிட்டு வந்திருக்கான். நாங்கள் யார்கிட்ட டீச்சர்கிட்ட அப்பா சொல்லிட்டு வந்திருக்காப்ல. அவன் வர வரைக்கும் சாப்பிட நான் ஒரு மாதிரி இருந்துச்சு, கஷ்டமாவே. அதனால அவன் வந்தோட சும்மா எல்லாம் கொண்டு விட்டு கொஞ்ச நேரம் அழுவான். அதுக்கப்புறம் அவன் வேலையை அவன் பார்க்க போறான். இதுல என்ன அதுக்கு? இவங்க சாப்பிடாம உட்காந்துருக்காங்க, சாப்பிடாம உட்காந்து விஷம். அதே யோசனையா நான் மறக்கணும்னு நினைக்கிறேன், முடியல. அப்புறம் இப்பதாங்க சாப்பாடு போட்டு சரி இந்த வீடியோ வேற ஒருத்தவங்க கமெண்ட்ல கேட்டாங்க. இது ஃபர்ஸ்ட் 30 கண்டிப்பா போட்டாச்சுங்க. ஸ்கூலுக்கு போனால் நான் இடையில எதிர்பார்த்தேன் வீடியோ என்னென்ன அலப்பர் பண்ணணும் எல்லாத்தையும் எடுக்கணும்னு நினச்சானா எனக்கு அந்த வீடியோ எடுக்கிற மைண்ட் செட்டு வரல. அதான் உண்மை. 2வது பர்மிஷனு அது இதுன்னு இருக்குது. இதனால ஸ்கூலில் எடுக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அவங்க வெளியில் ஸ்கூலில் இருக்கிறது கொஞ்சம் தெரியும். எனக்கு தோணலை இன்னைக்கு வீடியோ எடுக்கிறது. மைண்ட் அப்செட் ஆகிடுச்சு. சிவா காலைல வெஜிடபிள் பிரியாணி போட்டாங்க. வெஜிடபிள் பிரியாணி இல்லை, தக்காளி சாதத்தில் பண்ணை போட்டு வச்சுருக்கேன். எனக்கு நான் பிடிக்கல, இன்னுமே சாப்பிடல. காலைல கொஞ்சோண்டு சாப்பிட்டேன். அப்புறம் தலைவலி கைவெல்லாம் சரி மாத்திரை போட்டால் ரொம்ப முடியல உட்காந்துருக்கேன். அப்புறம் தான் சாப்பிட்ணும். ஜாமான் எல்லாம் வாங்கி வந்து போட்டிருக்கேன். அப்புறம் ரெகுலராக பரபரப்பாக போகும். அதை கண்டுபிடிச்சி ஃபர்ஸ்ட் உங்க போய் பார்க்கணுமா? அதை பொழுதன்னைக்கு அதை வேற கெட்டே இருக்கா. ஆனால் அந்த வீடியோ அதோட முடிஞ்சு. இன்னொரு வீடியோவில் மேக் பண்ணலாம். அவ்வளோதான் எடுக்க முடியுது. பாய்ங்க.